இன்றைய நாளிலே நாம் அநேக தேசங்களிலிருந்து கூடி வரும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் எங்களுடைய உள்ளத்தில் போட்ட அந்த தரிசனத்தை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தின பொழுது நீங்கள் அதை கனம் பண்ணி இங்கே வந்திருக்கிறீர்கள். TCF திருச்சபையின் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தட்டி கெஸ்ட் பிரீச்சர்ஸை வரவேற்போம். எழுப்பி நின்று அந்த வெல்கம் யூ. நாங்கள் இங்கே தேசங்களை பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்கா, இந்தியா, பிரான்ஸ், டென்மார்க், யுனைடெட் கிங்டம், ஜெர்மனி, UAE, Dubai, United Arab Emirates, Canada, Arabia, Kuwait, United States of America, செய்தியை நமக்கு கொடுத்த இஸ்ரேல், சுவிட்சர்லாந்து, and you came a long way. நீங்கள் அதிக தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். I believe you came here with a special purpose. ஒரு முக்கியமான நோக்கத்தோடு இந்த இடத்துல கூடி இருக்கிறீர்கள். நான் உறங்கின போதும் உறங்காமல் என்னை காத்தவரே ஸ்தோத்திரம். கிருபைகள் இங்கே வந்திருக்கிறதான நீங்கள் ஒவ்வொருவரும் நானும் எத்தனை பேர் காலால் நசுக்கப்பட்டிருக்கிறோம், எத்தனை பேர் கையால் நசுக்கப்பட்டிருக்கிறோம், பிழியப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து நம்முடைய தேவன் சொல்கிறார், ஹல்லேலூயா, எத்தனை நசுக்கப்பட்டாலும், எத்தனை மிதிக்கப்பட்டாலும், எத்தனையாய் கண்ணீர் விட வைக்கப்பட்டாலும் உண்மையில எழுதியிருக்கிற வேல்யூ அது அழியாத வேல்யூ. ஹல்லேலூயா. சாதாரணமானவங்க யாருமே வரலைங்க, இங்கே எல்லாம் சாதாரணமாய் வந்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை நம்பி தந்திருக்கிறதான இந்த ஒவ்வொரு காரியத்திலும் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலும் உண்மையாக இருந்தாய் என்று நம்மை குறித்து சாட்சி சொல்ல. தேவனுடைய ஊழியக்காரர்களே, நாங்கள் எல்லாரும் இணைந்திருப்பது நல்ல காரியம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் வந்திருப்பது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய சந்தோஷத்தை விட எங்க பரலோக அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. நானும் நீங்களும் இணைந்து கட்டுவோம். பாருங்கள், இணைந்து கட்டியது தேவனுடைய ராஜ்யம். நம்ம எல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்க. நம்ம எல்லாம் ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா சிரிச்சோம், ஒருத்தரோட்டி ஐக்கியமா இருந்தான். என்னங்க ஐயா, அப்பா பரலோக அப்பா இறங்கி வந்துட்டேன். 2 நாள் உண்மையா பாஸ்டர். நேற்றும் இன்னைக்கு மார்னிங் சர்வீஸ், மார்னிங்லேருந்து இன்னைக்கு ஈவினிங் உள்ள டயர்டே தெரியல பாஸ்டர். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பாஸ்டர்ஸ் கூடி கம்பைண்டா நம்ம வந்து ஐக்கியப்பட்டு ஆண்டவரை துதிக்கிறது ஒரு பெரிய மிரக்கல். ஒரு பாஸ்டர் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரலான்னு வந்தேன். ஆண்டவர் எவ்வளோ கொடுத்தாரு. ஊழியக்காரருக்கு அநேக பாரங்கள், அநேக போராட்டங்கள் உண்டு. இதை நாங்கள் சபைகளையோ விசுவாசியோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் இங்கே நாங்கள் அதை மனமிட்டு பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் ஆறுதல் அடையும், பலனடையும். தேவன் எங்களை பலப்படுத்த தடைகள் வந்தது. தடைகள் மத்தியிலும் உடைத்து இந்த இடத்துல கொண்டு வந்து அநேக சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. சர்ச்சில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றையும் தெளிவாய் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை. இந்த கான்ஃபரன்ஸில் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டேன். விசேஷமாக போதித்த அருமையான தேவதாசர்களுக்கு நீங்கள்
தியாலஜி டீச் பண்ண இல்லை, ப்ராக்டிக்கல் லெசன்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு நன்றி. 2 பிரசங்கிமாரைக்காக நாங்கள் நன்றி செலுத்தணும். அதோடு இந்த கான்ஃபரன்ஸில் இவ்வளவு ஊழியக்காரர்களோடு சேர்ந்து இருந்தது எனக்கு பரலோகத்தில் இருந்தது போல அவ்வளோ ஒரு நெருக்கமான ஐக்கியத்தை நான் கண்டேன். இங்கே வந்த அநேக கூட்டங்களுக்கு மகாநாடுக்கு போயிருந்தும் இது ஒரு வித்தியாசமாக இந்த செய்திகள் தாசர் ஐயா 2 பேரும் அவர் விசேஷமாக மனைவியினுடைய அருளுரை எனக்கும் என்னுடைய திருச்சபைக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் உதவியா. முதல் நாள் பிரதர் பேசின பொழுது என்னுடைய உற்சாகம் இல்லை, நிச்சயமாய் தேவன் கொடுப்பார். தேவதாசர்கள் 2 பேர் கூட தகப்பன்மார் மாதிரி அந்த ஐயாமார் சொன்ன 2 காரியங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய திருச்சபைக்கும் அது இருந்தது. அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஒரு அன்பான வேண்டுகோள், இது ஜஸ்ட் என்னுடைய ஒப்பீனியன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது தொடர்ந்து 2 வருடங்களுக்கு ஒரு முறையோ 3 வருடங்களுக்கு ஒரு முறையோ நடைபெற வேண்டும் என்று நாங்களும் எங்களுடைய திருச்சபை மக்களும் நாங்கள் பலருக்கு தகப்பனாக இருக்கிறோம். ஆனால் எங்களை விசாரிக்க ஒருவர் இல்லை என்கிற இருதய நொறுக்குதல் எனக்கு 5 வருட காலம் இருந்தது. எனக்கு தகப்பன்மார் வேணும், ஆவிக்குரிய தகப்பன்மார், எங்களை விசாரிக்கிறவர்கள், போட்டி பொறாமை இல்லாமல் வேறொரு பிரதிபகாரம் இல்லாமல் எங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற நல்ல தகப்பன்மார் எங்களுக்கு வேணும் என்று நான் ஜெபித்த ஜெபத்துக்கு 2வது தடவையாக கர்த்தர் பதில் தந்திருக்கிறார். எனக்கு இப்பொழுது நிறைய நல்ல தகப்பன்மார் இருக்கிறார். என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் தகப்பன்மாரை உருவாக்குகிற இந்த மீட்டிங்குக்காக நன்றி. கடைசியாக இந்த மகாநாட்டில் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், பாஸ்டர் ஆண்டன், உங்களுடைய ஆர்கனைசேஷன் எப்படி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்களேன்னு. ஆகவே உங்களுக்காக சிஸ்டர், உங்களுக்காக உங்களுடைய டீமுக்காக நாங்கள் இளங்கல் சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். நீங்கள் எங்களுடைய கண்களை திறந்தீர்கள். யாருமே நினைச்சு பார்க்காத முறையில் சுவிஸ்ல இவ்வளோ பெரிய கான்ஃபரன்ஸ் கற்று நடத்த இந்த 2nd கான்ஃபரன்ஸ். ஆமென். அதனால பாஸ்டர் ஆண்டனுக்கும் சிஸ்டர் டெபோராளுக்கும் அவங்க 2 பிள்ளைகளுக்கும் ஆண்டவருக்கு ரொம்ப நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான தேவ ஊழியர்களே, 3வது தடவையாக சுவிட்சர்லாந்தில் நடைபெற இருக்கின்ற தேவ ஊழியர்களின் மாநாட்டிற்கு உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். கடந்த 2 தடவைகளும் பங்கு கொண்ட ஊழியர்களை கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதித்தார். புதிய தரிசனங்களை பெற்றுக்கொள்ள தேவ ஊழியர்கள் ஐக்கியப்பட பெரிதான கிருபைகளை கொடுத்தார். வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள பெரிதான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டார். இந்த 3வது முறையும் ஆண்டவர் பெரிதான நன்மைகளை தேவ ஊழியர்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் தவறவிட வேண்டாம். இன்றே நீங்கள் விண்ணப்பியுங்கள். மேலதிக சகல விவரங்களையும் எங்களுடைய இணையதளத்திலே நீங்கள் பார்வையிடலாம். திரையில் காணப்படும் நம்முடைய முகவரியிலே எம்மோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராம்.